திரள் நிதி என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய பணத்திலே தன்னுடைய பிள்ளையையும் கொண்டு அமெரிக்காவிலே படிப்பித்த சீமான் என்கிற சாமானுக்கு இவர்கள் வடிவாக படித்திருக்கார். ஒரு கட்டுப்பணம் கூட திருப்பி இல்லை. இன்று என்னை எவனாவது கேட்டால் உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் என்பதை வாசிக்கின்ற போது அதை என்னுடைய 2 கண்களாலும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நேற்றைய தினம் நான் என்னுடைய 1 நிமிட உரையின் போது எங்களுடைய நெடுந்தீவை முடிந்தால் தமிழகத்துக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு வசனத்திற்காக ஒட்டுமொத்த தற்குறிகளும் நேற்று கத்தியதை நான் பார்த்தேன். கத்துங்கடா, கத்துங்க, இதையும் கத்துங்க, இதுக்கு மேலேயும் கத்துங்க. இதை பற்றி நான் கவலைப்பட போறதில்லை. ஏனென்றால் அரசியலில் யாரும் கருத்தை தெரிவிக்கலாம். ஆனால் இன்று தமிழக மக்கள் ஒரு உணர்வுள்ள தமிழனாக நிரூபித்திருக்கிறார்கள். காலங்காலமாக ஊழல் செய்தவர்களை வீட்டை அனுப்ப வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக